மரணம், கலாச்சார சீரழிவு, கொங்கு மற்றும் தமிழர்கள் கலாச்சார சீரழிவு ஏற்பட்டுள்ளது. தனது மகளை 300 சவரன் நகை மற்றும் ஆடிகார் கொடுத்து பல பொருட்கள் வரதட்சணையாக கொடுத்து உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்து கொடுக்கிறார் ரிதன்யாவின் தந்தை. அது அவர் தந்தை கடமையிலிருந்து கரெக்டா செஞ்சிருக்காரு. ஆனா போன இடத்துல என்னாச்சு, இந்த குடும்பம் ஒரு நாதாரி குடும்பம், அதாவது திராவிட கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பம். இது திராவிட கலாச்சாரம் தான். அன்னைக்கே அவனை அடிச்சிருக்கணும். 70 வயசு கிழ கம்மநாட்டி 34 பொண்ணுக்கு தாலி கட்டினான் தெரியுமா, அன்னைக்கே அவன் காலி பண்ணிருக்கணும். அதனுடைய விளைவுதான். மருமகளை மகளாக பார்க்காம பகல்ல போறது மாமனாரு, நைட்டு புருஷன் வர்றது, இப்படி இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கு. இது கலாச்சார சீரழிவு இல்ல? கொங்குல இப்படியா நடக்கும்? கொங்குக்குன்னு ஒரு வாசம் உண்டுயா, மண் வாசனை உண்டு, ஒரு மரபு உண்டு. எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சுட்டான் இந்த ஆளு. இவனை அவ்வளவு சீக்கிரம் விடக்கூடாது. சட்டம் எல்லாம் ஏமாத்திடுவான். சட்டம் யாருக்கு தண்டனை கொடுத்துருக்கு? இவ்வளவு வசதி என்னிட்ட இருந்ததுன்னு வச்சுக்க, இந்நேரம் வேற மாதிரி பண்ணியிருப்பேன். அவர் பொறுமையா இருக்காரு, அந்த பொண்ணை பத்த விட பொறுமையா இருக்காரு. இதுக்கு முடிவுதான் என்ன? இது வெளியே வந்தது என்ன, வெளியே வராது எத்தனையோ இருக்கு. இதுக்கு முடிவு என்ன? திராவிடம் எப்போ நமது வீட்டுக்குள்ள வந்ததோ அன்னைக்கே எல்லாம் அழிவு காண ஆரம்பிச்சு. நமது உறவு முறைகள் எல்லாமே செத்து விட்டது. செயற்கையான திராவிடம், அதாவது 70 வயசு கிழமை 34 வயசு பொண்ணை கல்யாணம் பண்றான், தன் மகன் வயதுல உள்ள பொண்ணை கல்யாணம் பண்றான், தன் மகள் கல்லூரியில படிக்கிற தோழியை கல்யாணம் பண்றான். இதுதான் திராவிட கலாச்சாரம். இதுதான் இப்ப இங்க நடக்குது தமிழ்நாட்டில். இதை ஒழிக்கணும். அதே மாதிரி பெண்கள் காதலிக்க மறுத்தா உடனே கத்தி குத்து, இல்லைன்னா ஆசிட்டு வீசுறது, இப்படி கட்டாயப்படுத்தி காதலிக்கிறார்கள் சிலர். இதெல்லாம் நம்ம செய்தியில பாக்குறோம், அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எந்த கலாச்சாரம்? ஓயா வீட்டுல இருந்து வந்ததா இந்த கலாச்சாரம்லாம்? ரொம்ப பாவமா இருக்கு இந்த குடும்பத்தை பார்த்தா. ஒரே ஒரு பொண்ணியா, நல்ல வேளை அந்த குடும்பம் அமைதியா இருக்கு. இத சட்டம்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, எதுவும் செய்யாது. இது உள்ளவனுக்கு சட்டம் அடிமை, இது இல்லாதவனுக்கு கொடுமை. இதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். என்ன செய்வோம் என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.